பகிரண்ட சண்டாப சண்டை மார்த்தாண்ட நாஞ்சார் ஐயனாரப்பன் உரைப்பார்கள். என்னை எதிர்த்தவர் எமலவன் பழித்தவன் பாதம் சரி. என்னை வெல்லவோ கொல்லவோ யாராலும் ஒருவரால் முடியாது. நான் எப்படி பிறந்து வளர்ந்தேன்? பன்னகாபுரி வேந்தன் பத்மாசூரன் கைலமலை சாரலுக்கு சென்று ஊன் உறக்கம் இல்லாமல் ஓம் நமச்சிவாய் என்று என் தந்தை ஈசனை குறி கொண்டார். அப்படி இருக்கும் நேரத்திலே என் தந்தை பார்த்தார். பக்தா, யாரை கூறி நீ கடும் தவத்தில் அமர்ந்திருக்கையோ அந்த ஈசனை வந்திருக்கிறேன், கண்விழித்து பார் என்று தெரிவித்தார். கண்விழித்து பார்த்தான். ஆண்டவா, எனக்கு ஒரே ஒரு வரம் என்று கேட்டான். யாது வரமோ தட்டாமல் கேள்வி உரைத்தார். சாதா வரம், வேகாவுடன் போகாத செல்வம், எனக்கு அந்த வரம் என்று கேட்டார். பக்தா, இந்த உலகத்தில் அனைத்து உயிரினும் பிறப்போர் நாள் இறப்போர் நாள், அந்த வரத்தை விடு, வேற ஒரு வரத்தை கேள்வி தெரிவித்தார். அப்படி என்றால் நான் யாருடைய என்னுடைய வலது கரத்தை யாருடைய சிரசு மீது வைக்கின்றனோ அவர்கள் எரிந்து பசுமாக வேண்டும் என்று அந்த வரத்தை கேட்டான். அந்த வரத்தை என் தந்தை மனமகிழ்ந்து கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்த வரம் என்ன செய்தான்? அடே கஞ்சா குடிக்காரனை, காமவெறி பிடித்தவனே, நீ கொடுத்த வரம் பச்சையா நீளமா உன்னையே சோதிக்க போன என் தந்தையிடம் நெருங்கினான். என் தந்தை பார்த்தார். நமக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என்று காடு மோடு காடகம் அனைத்திலும் ஓடிக்கொண்டார். அப்படி ஓடி கொடுக்கும் நேரத்திலே அவனும் விடாமல் துரத்தி சென்றான். பத்மாசுரன் துரத்தி செல்லும் நேரத்திலே அவர் என்ன செய்தார்? ஐவளம் காட்டுக்குள்ளே புகுந்து ஐவளம் கொட்டையாக அவதரம் எடுத்து ஐவளம் காய்க்குள்ளே ஐக்கியமாகிவிட்டார். அதை பார்த்த பத்மாசுரன் அஜம் என்ற வெள்ளாடுக்கென உருவெடுத்து அந்த ஐவளம் காட்டையே அழித்து சென்றான். உலகத்தில் மலவரும் நாரதர் மகாமுனியில் பார்த்தார். நம்முடைய தாத்தா ஈசன் அழிந்து விட்டால் இந்த உலகமே அழிந்து விடும் என்று என்ன செய்தார்? வைகுந்தம் ஓடினார். வைகுந்தம் ஓடி அந்த நாராயணன் நடந்ததெல்லாம் தெல்லம் தெளிவாக எடுத்துரைத்தார். அப்போது பார்த்தான் நாராயணன் ஒரு காலத்திலே பார்க்கடலை பாண்டவமாக்கியும் மத்திரகிரி மலை மத்தாக்கியும் வாசிக்கின்ற பாம்பு வடகர வைக்கும் தேவர் ஒரு புறமும் அசுர ஒரு புறமும் அமிர்த்தை கடந்தார்கள். அப்போது அந்த தேவர் அந்த அமிர்த்தை தேவருக்கு தான் கொடுக்க வேண்டும், அரக்கர்கள் இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஜெகன்மோகனி அவதாரம் எடுத்தார். அந்த ஜெகன்மோகனி அவதாரம் எடுத்து சென்று நேர எங்க சென்றார்? அந்த பன்னகாபுரி வேந்தன் பத்மாசுரன் சென்றார். அப்போது பார்த்தான் பத்மாசுரன் இப்பேற்பட்ட அழகு பார்த்தது என்று கட்டி அணைக்க ஓடி வந்தான். ஓடி வரும் நேரத்திலே பத்மாசுரா, உன் மேலே அசுத்தமாக இருக்கின்றது, அது தெரிகிற கானகம், அங்க சென்று அந்த கானகத்தில் நீராடி விட்டு வந்து உரைத்தார். ஆனால் எங்கு சென்றும் கானகத்தில் நீர் கிடைக்கவில்லை. ஆகையினாலே அப்போது பார்த்தார் மாயால் மறைத்து விட்டார். மாயால் மறைத்தவுடனே மாட்டான் குழம்பிலே ஜலத்தை உண்டாக்கி அவன் உள்ளாங்கையில் எடுத்து வந்தான். பத்மாசுரா, நான் எப்படி நாட்டியம் ஆடுகின்றோம் அதே போல் நீயும் நாட்டியம் ஆட வேண்டும், என் வலதுகரத்தை நீயும் காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். அதே போல் அந்த நாராயணன் ஜெகன்மோகனை அவதரித்து அவர் வலது கரத்தால் அவருடைய சிரசு மீது கை வைத்தார். அவனும் அவன் வலது கரத்தை அவன் சிரசு மீது வைத்தான். அவன் எரிந்து பசுமாகி விட்டான். அப்படி எரிந்து பசுமாக உடனே என்ன செய்தார்? நேர எங்க சென்றார்? அந்த நாராயணன் என் தந்தையிடம் சென்றார். தந்தையிடம் செல்லும் நேரத்திலே அந்த பத்மாசுரனை நான் எரிந்து பசுமாகி விட்டான், வா வெளியே வா மைத்துனான் என்று தெரிவித்தார். ஆனால் என் தந்தை வரவில்லை. ஏனென்றால் பயந்து விட்டார். அந்த பத்மாசுரன் வந்திருக்கிறார். ஆனால் நீ யார், எப்படி நீ நடித்து காட்ட வேண்டும் தெரிவித்தார். அதே போல் நடித்து காட்டினார். என் தந்தைக்கு மோகம் வந்து விட்டது, ஆசை வந்து விட்டு ஈசனுக்கு இருவரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். அப்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்த நேரத்திலே கையிலே என்னுடைய தந்தை ஈசனுடைய வீரியமானது வெளிப்பட்டால் இந்த பாராகிய பிரபஞ்சம் அழிந்துவிடும் என்று இரு கையிலே தாங்கிய நாராயணன் இரு கையிலே தாங்கிவிட கையிலே பிறந்தால் கையனாரப்பன் ஐயனார்ப்பன் 16 நாமதேவனுடைய பெயர். ஆகிய நாளே 16 நாமதேவன் பெற்று ஆகிய நாளே என் தந்தை பார்த்தார். எனக்கு வீச்சறிவா கொடுத்து வீரவாளம் கொடுத்து எனக்கு 2 மனைவிகளும் திருமணம் செய்து நான் தீரும் சிறப்போடு வந்திருக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம். இந்த வானவராய கோட்டையிலே 7 வாயிற்படை இருந்து இந்த 7 வாயிற்படையிலே முதல் வாயிற்படையிலே இந்த ஐயனார் இருக்கிறேன். ஆகினாலே யார் வரும் என்று பார்க்கலாம். என் பாதத்தில் பணிந்து விட்டு அவையம் என்று ஓடிவிடு. உன்னை வீட்டுக்கு பாதி இல்லை, உன்
உன்னை விடுவதில்லை. ஓடிய நிர்வழி தெரிய வந்தாலும் உன்னை விடுவதில்லை. கிடுகிடுன்னு அண்டம் நடுங்கிட கெட்ட துணிந்தவர் தேவர் ஒடுங்கிடு. கிடுகிடுன்னு அண்டம் நடுங்கிட கெட்ட துணிந்தவர் தேவர் ஒடுங்கிடு. உன்னை விடுவதில்லை. ஒளிய நிர்வழி தெரிய வந்தாலும் உன்னை விடுவதில்லை. அனைவருக்குமே தெரியாது. என்னுடைய தாய் அஞ்சனா தேவி, என்னுடைய தந்தை வாயுதேவன். வாயுதேவனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த என் பேர் தான் வீர ஆஞ்சநேயன். வீர ஆஞ்சநேயன், வீர ஆஞ்சநேயன் என்று தெரிவிப்பார்கள். ஒரு நேரத்தில் நான் சந்தோஷமாக அந்த குபேரவனம், அந்த குபேரவனத்திலே ஆடல் பாடிக்கொண்டு விளையாடி கொண்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அதை பார்த்தாயா, வானவராய கோட்டை, வானவராய சூரன் அவன் என்னை தேடி வந்தான். ஆஞ்சநேயா, என்னுடைய நாட்டிலே ஒரு வன்னி மரம் இருக்கு, அந்த வன்னி மரத்துக்கு நீதான் காவல் புரிய வேண்டும் அப்படின்னு தெரிவித்தான். சரி, நம்ம ஓய்வு பெறுவதாக இங்கதானே இருக்கிறோம், சரி அந்த வன்னி மரத்துக்கு நம்ம காவலாக புரிவோம் அப்படி சொல்லிட்டு அந்த வானவராய சூரன்கிட்ட சொல்லிவிட்டு இப்போது இந்த வன்னி மரத்துக்கு நான் காவல் புரிந்து கொண்டு வருகிறேன். இந்த வன்னி மரத்துக்கு யார் யார் காவல்? ஒரு புறம் ஐனரப்பன், ஒரு புறம் இந்த ஆஞ்சநேயன். எங்களை மீறி யாராவது அந்த வன்னி மரத்தை களவாட முடியுமா? முடியாது. சரி, பார்ப்போம். நீ யார்? என்ன ஊர்? என்ன பேர்? எதுக்காக இங்க வர வேண்டும்? வன்னிமரம். அந்த வன்னிமரத்துக்கு முடியுமா? முடியாதா? முடிய முடியாது. பார்க்கலாமா? எடுத்துக்கொள்ள முடியாது. நீயானா சபை விட்டோம். அந்த ஐராப்பனை மயக்காய் விட்டேன். ஆனால் இந்த அற்ப குரங்கை என்ன செய்ய முடியவில்லை. பார்க்கலாம். தாயே, அம்மா, உண்மைதான். என்ன ஆபத்து? அந்த வன்னிமரம் சென்று ஒரு அற்ப வானரமானது என்னை தடுத்து என்னை கொல்ல வருகின்றது. அப்படியா? மந்திரத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆஞ்சநேயன். உன் மந்திரம் ஐநாரப்பனை கட்டுக்குள்ள வைக்கும். ஆனா ஆஞ்சநேயன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன். எந்த மந்திரமும் அவனை ஒன்றும் செய்யாது. அப்படியா? நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ ஒரு ஓரமாக. ஆஞ்சநேயா, உண்மைதான். என் கணவரின் ஈசன் அம்சம் படைத்தவர் நீங்கள். உண்மைதான். ஏன்னா முன்னுடைய அவதாரம் மகா ஈசன். ராவண சம்ஹாரத்தில் எங்க அண்ணன் சொல்லிதான் நீங்க ஆசிரியரா பெருகெடுத்தீங்க, அவதாரம் எடுத்தீங்க. அதனால் முறைப்படி நீங்க என் கணவர். சென்ற கைலாயத்தில் இடமாக பெற்ற என் உமா மகேஸ்வரி ஈசன் நீங்கள். ஆனால் இந்த பிறவியிலே நீங்கள் ஆஞ்சநேயன், இந்த யுகத்திலே இருந்தாலும் எனக்கு கணவர் தான் நீங்க.
இதான் உங்களை வாங்க போன பேசணும். ஆமா நான் செய்ய வாடா போட பேசக்கூடாது. அப்படி எதுக்கு தெரியுமா? இந்த பூலோகத்தில் நமக்கு எனக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்றுதான் இவனை உருவாக்கினேன். நீங்க சேர்ந்து உருவாக்கணும். கண்டிப்பாத்தானே இந்த வன்னி மரம் தெய்வீக மரம். இது இந்த எல்லையில் இருக்கக்கூடாது. இதை கொண்டு வந்து கொடிமரமாக நிறுத்தி நாளை அதிகாலை எனக்கு அஷ்டமதன மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டேன். அப்படின்னு தெரிவித்தால் நான் எப்போதே எடுத்து கொடுத்திருப்பேன். இல்லை ஆஞ்சநேயரே, ஏன் தெரியுமா? அந்த நாம் எதுக்கு அவனை படைச்சோமோ அவனுடைய கரத்தால் தான் கொண்டு வந்து நான் சொன்னேன். இப்ப நீங்க சொல்லும் போது உங்கள் திருக்கரத்தால் பெயர்த்து கொடுங்கள். உங்களுடைய அம்சம் ஈசன் அம்சம் அந்த வன்னி மரம் கிடைக்கட்டும். அப்படியாகட்டும். இந்த வண்டி மரத்தை எடுத்து கொடுத்து விட்டேன். அப்படியாக என்ன நீங்கள் இப்போது உன் தாயை பார்க்க குபேரந்தன் புறப்படுங்க. கள்ளிக்காத்தான் வன்னி மரத்தை பெற்றுக் கொண்டார். நான் கொடுத்த 30 நாழிகைக்குள் இன்னும் பொழுது விடியும் சூழ் உதயமாக இன்னும் 3.25 நாழிகை தான் இருக்கு. அதாவது 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதற்குள்ளாக வந்து எந்த புதிய ஆலயத்தை அமைத்தீரோ அந்த ஆலயத்திற்கு முன்பாக இந்த வன்னிமரத்தை கொடிமரமாக நிறுத்தி அஷ்டமதம் செய்து மகா கும்பம் செய்ய வேண்டும். புறப்பட்டுவான் வன்னிமரத்தை எடுத்துக்கொண்டோம். இருந்தாலும் அருளாட்சி பார்க்கணும் பார்க்கலாம். வன்னிமரத்தை பெற்றுக்கொண்டு ஆமா நான் உங்களுக்கு உபதேசம் செய்த மந்திரத்தை வைத்து வன்னிமரத்தை கைப்பற்றி விட்டீர்கள். ஆமா ஆனால் இப்பொழுது நாம் எங்கு செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும்? எங்கு? உன் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். இந்த வன்னிமரத்தோடு என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். ஆமா நான் உயிரோடு இருக்கணுமா எப்படி? இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். ஆனா இருந்தாலும் உன் தாயார் தந்தையார் நான் பார்க்க வேண்டும். நான் சொல்றதை கேளுங்க. இந்த வன்னிமரத்தோடு என் தாய் தந்தையை பார்த்தால் என் தலையை துண்டித்து விடுவார்கள். எனக்கு பயமா இருக்குது தெரியுமா? ஒன்று பயப்பட தேவையில்லை. அனைத்தையுமே பார்த்துக் கொள்வார்கள். அதெல்லாம் நான் பார்த்து